ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்துலேருந்து வரக்கூடிய தோஸ்து ஐசிஎன்ஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரமே மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இந்த வண்டியில் உள்ள முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியாச்சுன்னா, என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. BS6 OBD டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதோட என்ஜின் வந்து 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. பவரை பார்த்தோன்னா 70 ஹார்ஸ் பவரில் இருக்குது. டார்க் 160 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. கியர் பாக்ஸு ஃபுல்லி சிங்க்ரனைஸ்டு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லென்த்தை பார்த்தோன்னா 5075 mm, விட்த்தை பொறுத்தவரையில் 1842 mm இருக்குது. ஹைட்டும் பக்காவாக இருக்குது. 2064 mmல கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 206 mm இருக்குது. ஃபியூவல் டேங்க்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 120 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 60+60 சிஎன்ஜி. மைலேஜ் 22 km/லிட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வீல் பேஸை பொறுத்தவரை 2595 mm இருக்குது. வண்டியோட க்ராஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3400 kg கொடுத்துருக்காங்க. பேலோடு வந்து இது சிஎன்ஜி 1750 kgயில் கொடுத்துருக்காங்க பேலோடு. கிளச்சுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 240 mmல சிங்கிள் டயஃப்ரம் டைப்பு கேபிள் ஆப்ரேட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் டில்டபிள் டைப்பில் வந்துடுது. அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட்டும் அதே மாதிரி தான் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது. டிரைவர் +2 பேசஞ்சர் இருக்க மாதிரி ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. நல்ல இட வசதியோட கூடிய வண்டி கேபின் தான் இருக்குது. ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்ஸ் இருக்குது. அப்புறம் டேர்னிங் சர்க்கிள் டயமீட்டர் பார்த்தோன்னா 11.7 மீட்டரில் டேர்ன் ஆக மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். இது வந்து ஓவர் ஸ்லங் பேரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. 3+3 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபிஎஸ் வருது. சேசிஸ் வித் கேபின் டைப்பு தான் இது. டே கேபின் வந்துடுது. டயரை பார்த்தோன்னா 4 இருக்குது. 7 R15 LT 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தோன்னா 12 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இதுக்கு முக்கியமாக வண்டி நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி வண்டிகள் இல்லை. இருந்தாலும் படா தோஸ்த் நமக்கு தெரியும். படா தோஸ்த் i4 எல்லாமே அதே i4 மாடல் இதில் தான் நமக்கு ஐசிஎன்ஜி கொண்டு வர்றாங்க. ஐசிஎன்ஜின்னு சொல்லும்போது இன்டெலிஜென்ஸ் சிஎன்ஜி டெக்னாலஜின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல மைலேஜ் தரும். அதே நேரம் நல்ல லாங் தூரத்துக்கு போகிற மாதிரி தான் இந்த வண்டியோட இது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. பவரும் நல்லா இருக்குது. டார்க்கு நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. இன்டீரியர் கேபின் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஏசி ஆப்ஷனல் ஆட் வருது. இந்த மாதிரி வண்டி இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய தோஸ்து சிஎன்ஜிலாம் வித்தியாசமாக இருக்கும். படா தோஸ்து வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு லீடர்னே சொல்லலாம். அசோக் லேலண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்பு. இப்போ என்ன தான் இது பொல்யூஷன் பிரச்சனைகள் இருந்தாலுமே நமக்கு ஐசிஎன்ஜியை பொறுத்தவரையில் சுத்தமானதாக தான் இருக்கும். ஏன்னா பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்னு சொல்லும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஐசிஎன்ஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் நல்ல இடத்த பிடிக்கும். ஏன்னா இதை வச்சு தொழில் செய்யவங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். ரொம்ப லாபகரமாகவும் இருக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான். இந்த வண்டி பொறுத்தவரையில் நல்ல மைலேஜ் தருது. அதனால் நல்ல அடிக்கடி நிறைய ட்ரிப்பு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். குறைந்த செலவிலே நமக்கு அதிகமான லாபம் பெறுகிற மாதிரி உள்ள அமைப்பு தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைலில் இருக்குன்னே சொல்லலாம். மாடர்ன் ஸ்டைல்னு சொல்லும்போது இன்டீரியரில் பார்த்தோம்னா டிரைவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாதிரி அமைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டெலிமேக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி மகேந்திராவில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டெக்னாலஜி இப்போ இதுலேயும் வந்திருக்கு. வண்டி வந்து ட்ராக்கிங் பண்ண மாதிரி தான் அமைப்பு இருக்குது. ஸோ வண்டி எங்கே போயிட்டுருக்குங்கிறத நம்ம மொபைல்லே பார்த்துக்கிற மாதிரி உள்ள டெலி சர்வீஸ் செட்டப் எல்லாமே இதில் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு சரியான காம்படிட்டர்னு சொல்லியாச்சுன்னா இப்போ மகேந்திராவில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸி ட்ரக்குன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து சிஎன்ஜி இருக்குது. அதுவும் நல்ல காம்படிட்டராக இருக்குது. அந்த வண்டியுமே நல்ல இட வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபாக் லேம்பு செட்டப்பு, ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிக்கு இந்த வண்டி ஒரு சரியான டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா போட்டியாக்கி வரும்போது அதே மாதிரி டாட்டாவோட யோதாயும் வந்து மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம். டாட்டாயும் ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் லீடர் தான். அப்படி இருக்கும்போது இந்த யோதாவையும் தாண்டி இது சாதனை படைக்க மாதிரி தான் அமைக்கணும். அது என்னென்னு நம்ம ஆன் த ரோடில் வரும்போது தான் அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ நமக்கு வந்து வண்டியை பொறுத்தவரை படா தோஸ்துக்குள்ளே அதே நம்பிக்கை, அதே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அசோக் லேலண்ட் வந்து தரமான தயாரிப்பை தான் கொடுக்காங்க இன்றைக்கு வரைக்கும். அந்த வகையில் இந்த தோஸ்து சீரீஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. தோஸ்தில் பல வகையான இது இருக்குது. தோஸ்து ஸ்ட்ராங் இருக்குது. தோஸ்து ப்ளஸ் இருக்குது.
படா தோஸ்து i1, i2, i3, i4ன்னு எல்லாமே வந்திருக்கு. அந்த வகையில் இது ஐசிஎன்ஜின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.